ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று 7/6/2024. இந்த ஒரு நாளானது அமாவாசைக்கு அடுத்த நாளாக வருகின்ற சந்திர நாள். இந்த சந்திர நாளில் இந்த சந்திரனுக்குரிய ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற மனக்கவலைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு சந்திர நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், நீங்கள் நினைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமணம், அதாவது திருமண தடைகள் விலக வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், எவ்வளவு கடன் பிரச்சனைகளோ அல்லது பணமானது அது அதிரடி தேவைப்படுகிறது, எதுவாக இருந்தாலுமே பரவாயில்லை, வீடு மனை வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சுகம் சேர்த்து வைக்கணும் என்பது போன்ற எல்லாவித பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு இந்த ஒரு சந்திர நாளானது மிகவும் ஏற்ற நாளாக இருக்குமாம். இந்த ஒரு நாளில் நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு பொருளை சந்திரன் புகைப்படத்திற்கு முன்பு வைத்து அதனை வைத்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு பொருளை நாம் நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி வந்து மறுநாள் காலை எழுந்து மீண்டும் அந்த ஒரு பொருளை நாம் சந்திரனின் புகைப்படத்திலோ அல்லது பூஜை அறையிலேயோ நாம் வைத்து விட்டோம் என்றால் நமக்கு இருக்கின்ற அதிகப்படியான பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள். இந்த ஒரு செயலை காஞ்சி மகானாகிய மகாபிரிபா அவர்கள் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறையாக இருக்கின்றது. எனவே இதனை செய்து வாழ்க்கையில் அதிக நபர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சந்திரனுக்குரிய அந்த ஒரு பொருள், என்ன பொருளை நம்ம தலையணைக்கு வைக்கணும், அதை எப்படி வைக்கணும் என்று முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதாவது எந்த பொருளை நம்ம தலையணைக்கு வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முத்துக்கள் முத்துக்களை நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கு இருக்குல்லவா, ஒரே ஒரு சங்கு, சிறிய அளவில் இருக்கக்கூடிய சங்காக இருந்தாலுமே போதுமானது. சந்திரனுக்கு இந்த சங்கானது மிகவும் பிடிக்குமாம். எனவே இந்த சங்கையும் நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிட்டு, அதுவும் அடியில் வைக்கும் பொழுது இந்த சில விஷயங்களை செய்துவிட்டு அதற்கப்புறமாக சந்திரனிடம் நம்முடைய வேண்டுதல்களை நாம் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் 100க்கு 99% வெற்றியை தேடி கொடுக்கும் என்பது போல நமது முன்னோர்களும் காஞ்சி மகானும் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். முதல்ல இரவில் எப்பொழுது நீங்கள் தூங்க செல்கிறீர்களோ அப்பொழுது சந்திரனின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபமோ விளக்கெண்ணெய் தீபமோ ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு இந்த சங்கு இருக்குல்லவா, சங்கையும் அங்கே எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் இந்த சங்கை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை சந்திரனிடம் கூறுங்கள். கூறிவிட்டு அதற்கப்புறமாக சந்திரனுக்குரிய மந்திரங்கள் என அனைத்தையுமே கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் நேரடியாக தூங்க மட்டும்தான் செல்ல வேண்டுமாம். வேறு எந்த ஒரு செயலியுமே செய்யக்கூடாது. மொபைல் யூஸ் பண்ணுவது, டிவி பார்ப்பது, வேற எந்த ஒரு செயலியுமே செய்யாமல் நேரடியாக சென்று தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணை இருக்குல்லவா, தலையணைக்கு அடியில் இந்த ஒரு சங்கை நீங்கள் வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு இரவு தூங்கும் பொழுது நீங்கள் சந்திரனையும் நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை கூறுங்கள். கட்டாயம் மறுநாள் காலை விடியும் பொழுது அந்த விடியலானது உங்களுக்காக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து பாருங்கள்.